பொருளுடன் சிக்கிய முன்னாள் சிப்பாய். கம்பஹா மாவட்டம் கந்தானி பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் போதைப்பொருள் வைத்துள்ளதாக நேற்று கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மகரி பிரதேசத்தை சேர்ந்த 56 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இரவு ஏற்பட்ட கடும் வாக்குவாதம். மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த கணவன். காலி இக்கடுவை பிரதேசத்தில் 4 பிள்ளைகளின் தாயான குடும்ப பெண் ஒருவர் அவரது கணவனால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கடுவை பிரதேசத்தை சேர்ந்த 44 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு மதுபோதையில் வீட்டுக்கு திரும்பிய கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இரவு உணவு தயாரிப்பது தொடர்பில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை இளைஞர் விபத்தில் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிட்டிவேரம் பகுதியில் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை தும்பளை நெல்லண்டையைச் சேர்ந்த சின்னராசா துளசிகன் என்பவரே உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென வண்டு ஒன்று கண்ணுக்குள் புகுந்து நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாகியுள்ளார். இலங்கையில் நிகழும் முக்கியஸ்தர்களின் மர்ம மரணங்கள். விசாரணையை தீவிரப்படுத்தும் அரசாங்கம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பாக முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் இதுகுறித்து எதிர்க்கட்சியினர் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வரி செலுத்துவோருக்கு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. இலங்கையில் வரி செலுத்த தவறுவோருக்கு இறைவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2026 ஜூன் 3 முதல் நடைமுறைக்கு வந்த இறைவரி திருத்தச் சட்டத்தின் கீழ் வரி செலுத்த வேண்டிய கட்டுப்பாடு இருந்தும் அதனை திட்டமிட்டு தவிர்ப்பவர்கள், பதிவு செய்யாதவர்கள் அல்லது வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மற்றும் வணிகங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. ட்ரம்ப் கையொப்பம் நம்பகமற்றது. ஈரான் குற்றச்சாட்டு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கையொப்பத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, அது நம்பகமற்றது என ஈரான் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. ஈரான் உச்ச தலைவர் முகமது ஹமேனி வெளியிட்ட அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையேயான உடன்படிக்கையை ட்ரம்ப் பலமுறை மீறியதாக தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானிடையே கடந்த வாரம் முதல் பரஸ்பர தாக்குதல் தொடங்கியுள்ளன. இத்துடன் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம். நன்றி.